ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது ஒரு ரேண்டம் டே vlog தான். ஆஃப்டர்நூன் டு நைட் வரைக்குமான அன்னைய டே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில க்ளீனிங் ரொட்டீன், அப்புறம் என்னோடய டின்னர் ரெசிபீஸ், அதில் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த vlog-ஐ பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு மேஜரான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கவலை. எதுக்கு எடுத்தாலும் கவலை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறது, நடக்காத விஷயங்களுக்கு கவலை, நடந்த விஷயங்களுக்கு கவலை, இப்படி லைஃப்பில் நிறைய நேரம் இந்த கவலைப்பட்டே அப்படியே டைமை ஓட்டிடுவோம். இந்த மாதிரி கவலைப்படுறதுனால வாழ்க்கையில் ஏதாவது மாறிட போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதையும் மீறி இது நமக்கு அப்படியே ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் மாதிரி இது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதை முழுசாக என்ஜாய் பண்ணாமல் இந்த கவலையை ஒரு ஓரத்தில் நினச்சிக்கிட்டே இருந்து நம்மளோட லைஃப்பை முழுமையாகவே வாழாமல் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை நினச்சும் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கவலை அப்படின்றது எப்போ வருதோ அதை உடனே சரி பண்ணி கடந்து போகிறதுக்கான வழியை பாருங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டிப், நிறைய பொருட்கள் இல்லை அசட் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சேர்க்க முடியலையேன்னு நினச்சி கவலைப்படுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலையை தயவுசெய்து உங்ககிட்ட இருந்து எடுத்து தூர போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் உங்களோட பேசிக்கான அதாவது அடிப்படையான தேவைகளுக்கும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதை மீறி உங்களோட லைஃப்பில் ஒரு லக்ஸுரியான பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை வீட்டில் உங்களுக்கு ஒரு சோஃபா வாங்குறதோ டைனிங் டேபிள் வாங்குறதோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது, அதை நான் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பே கிடையாது. அது உங்களோட வாழ்க்கைக்கு தேவை, அது வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அது எப்போ நடக்குமோ அப்போ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அதை வாங்குறதே நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு நினச்சி அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு மற்றவங்களாம் அந்த மாதிரியான பொருட்கள் வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட இந்த மாதிரியான பொருட்களை சீக்கிரமாக வாழ்க்கையில் சேர்க்க முடியல அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன பொருட்களுக்காகவும் ஒரு சில சொத்துக்களை நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காகவும் அதை மட்டுமே உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோளாக நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டு தான். அதை தாண்டி இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இனிமேல் கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த டைமில் நமக்கு சேரணுமோ அந்த டைமில் சேரும். அதுக்கான விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே நம்மளோட இப்போ கையில் இருக்க இந்த வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட உங்கள் லைஃப்பை வாழ ஆரம்பிங்க. அப்படி இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. ப்ளஸ் அதை நினச்சும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. செகண்ட் டிப், யாராவது நம்மளோட இந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா, நம்மளோட வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா, நமக்கு இருக்க இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் உதவிட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் கவலைப்பட்டுட்டே மட்டும்தான் இருக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட சந்தோஷம், கஷ்டம், கவலை இது எல்லாமே நம்மளை சார்ந்தது தான். நம்மளோட இப்போ இருக்க இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றணும்னு நம்ம விரும்பணுன்னா அதுக்கான முடிவுகளையும் அதுக்கான எஃபர்ட்டையும் நம்ம தான் போடணும்.
யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை இந்த வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, யாரோ ஒருத்தர் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சுருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணோன்னா வாழ்க்கை முழுவதும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் யாருக்கும் யாரை பற்றியும் நினச்சி வருத்தப்படுறதுக்கோ யாரோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கோ நேரமோ எனர்ஜியோ கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி மாற்றணும், இப்போ இருக்க இந்த கவலையான சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரணும், இப்போ இருக்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியும் முடிவையும் நாம் மட்டுமே தான் எடுக்கணும். அப்படி நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சக்தி நம்ம கையில் தான் இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணிட்டு போயிடலாம். 3rd டிப், என்னோட வாழ்க்கையில் நான் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எனக்கான விஷயமா இருக்கலாம், இல்லை என் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கான விஷயமா இருக்கலாம், இல்லை என் கூட இருக்கவங்கள நான் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமா கூட இருக்கலாம். பட் அதுக்கு எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. என் கையில் இருக்க நேரம் போதுமானதாகவே இருக்க மாட்டேங்குது. அந்த நேரம் இல்லாதனால தான் நான் இந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன்றேன் அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய பர்சனாக இருக்கீங்க, கவலைப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கும், தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது இல்லையா? இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறதுக்கோ கூட இருக்கவங்களை கவனிச்சுக்கிறதுக்கோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் ஒரு விஷயமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதாவது சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, நீங்கள் எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயமும் உங்களோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு இந்த டைம் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரங்களில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் டைம் உங்களால் அந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அதை ஃப்யூச்சரில் ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்கவும் செய்வீங்க. ஸோ அதனால் எப்போவுமே எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காதீங்க. 4th டிப், எல்லாரும் போகிற வழியிலேயே நாம் ஏன் போக மாட்டோம்? நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு தனி வழியை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப வித்தியாசமான பர்சனாக இருக்கோமோ எல்லார் மாதிரியும் இல்லாமல் அப்படின்னு நினச்சி கவலைப்படக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது தேவையில்லாத கவலை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் இருக்க மாதிரியே நாமளும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ஒரு கேரக்டர் யூனிக்காக இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டரை எவ்வளோ சூப்பராக நம்ம கேரி பண்ணிக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி கேரி பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றதுல தான் உங்களோட கவனம் இருக்கணுமே தவிர அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் இப்படி முடிவுகள் எடுக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமாக முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுகள் உங்களோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் எடுத்த நிறைய டெசிஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அந்த யூனிக்கான கேரக்டர் தான். ஸோ அதை யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அதை நினச்சி கவலைப்படவும் செய்யாதீங்க, யார் மாதிரியும் நம்ம இல்லாமல் நம்ம வித்தியாசமாக இருக்கோமே அப்படின்னு. உங்களோட இந்த யூனிக்கான கேரக்டர் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் கூட இருக்கவங்க வாழ்க்கையையும் பாதிக்காமல் நிறைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான பர்சனாகவே இருந்துட்டு போகலாம். அதில் தப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.